அண்மை செய்தி. சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு 14வது முறையாக மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் தாமோதரன். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு 14வது முறையாக வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மிரட்டல் யார் விடுத்திருக்கிறார்கள் என்பது பற்றிய தகவல்கள் ஏதேனும் வெளியாகி இருக்கின்றதா? இது குறித்தான விசாரணைகள் தற்பொழுது எவ்வாறாக இருக்கின்றன? வணக்கம். சென்னை கிண்டியில் இயங்கி வரக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு ஏற்கனவே 13 முறை வெடிகுண்டு மிரட்டலானது மின்னஞ்சல் மூலமாக விடுக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் இன்று காலை 14வது முறையாக மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டலானது வந்திருக்கிறது. அதே போல ஏற்கனவே அண்ணா நகரில் இயங்கி வரக்கூடிய பிரபல தனியார் பள்ளிக்கும் ஏற்கனவே மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் 2வது முறையாக தற்பொழுது மீண்டும் மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுமக்களுடைய கோரிக்கையாக பார்க்கும் பொழுது ஏற்கனவே பள்ளிகளுக்கு குழந்தைகள் சென்ற பிறகும் அதே போல மாணவர்கள் கல்லூரிக்கு வந்த பிறகு இது போன்று மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வருவது வாடிக்கையாக வரக்கூடிய சூழலில் இது குறித்தான உடனடியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே சென்னையில் பிரபலமாக இயங்கி வரக்கூடிய இது போன்ற பல்கலைக்கழகங்கள், தனியார் பள்ளிகள், அதே போல மிகப்பெரிய வணிக வளாகங்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுப்பது தொடர்ச்சியாக வாடிக்கையாகி வரக்கூடிய நிலையில் அதன் மீதான நடவடிக்கையை உடனடியாக காவல்துறை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பொதுமக்கள் வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது மீண்டும் 14வது முறையாக இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் அதே போல சென்னையில் இயங்கி வரக்கூடிய பிரபல தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கிறது. மேலும் இது குறித்து மோப்பநாய் உதவியுடன் காவல்துறையினர் இன்று காலை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மேற்கொண்ட பொழுது இது வெறும் புரளி என்ற ஒரு தகவலை கல்லூரி நிர்வாகத்திற்கு காவல்துறை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மின்னஞ்சல் மூலமாக மிரட்டல் விடுக்கக்கூடிய நபர் யார் என்ற சோதனையை தொடர்ச்சியாக சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். ஏனென்றால் இந்த மின்னஞ்சல் முகவரி யாருடையது, அதே போல எந்த ஐபி அட்ரஸ் இருந்து வருகிறது என்ற பல்வேறு தகவல்களை தொடர்ச்சியாக காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். என்றால் கடந்த 6 மாத காலமாக கிட்டத்தட்ட பல்வேறு கல்லூரிகளுக்கும் அதே தனியார் பள்ளிகளுக்கும் இது போன்ற வெடிகுண்டு மிரட்டலானது தொடர்ச்சியாக வாடிக்கையாகி வருகிறது. அதனால் இதன் மீதான நடவடிக்கையை துரிதப்படுத்துவதாக காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரீதா, தற்போது இருக்கக்கூடிய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன்.